ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தானே பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு மினியேச்சர் ஹியூமன் டாய்ஸ் மீன்ஸ் இந்த டாய் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோல்டிங் ஆகும் உங்களுக்கு. இது எதுக்காக நான் வாங்கினேன்னா, மெயின் வந்து ஒரு 1/14 மாடல் ஆர்சி ட்ரக் ஒன்று செய்கிறேன். அந்த ட்ரக்குக்கு டிரைவர், ஒரு சூட்டபுளான டிரைவர் டாய் ஒன்று தேவைப்பட்டது. அதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஈபேல பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து $16. இதனோட வேல்யூ $16. கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்பில் வந்து ஒரு 1230 250 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். இது மெட்டல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். குவாலிட்டி பக்கா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு ஹெட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும். அதேமாரி கையும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இதேமாரி ரெண்டு கையுமே உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். இடுப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? அதேமாரி இந்த ஆர்ம், இந்த கை, இந்த முட்டி பகுதி நல்லாவே பெண்ட் ஆகும். இது வந்து நல்லாவே உங்களுக்கு பெண்ட் ஆகும். அதேமாதிரி இந்த சைடு இருக்கிறோம் நல்லாவே பெண்ட் ஆகும். இதை வந்து தனியாகவே இந்த ஹேண்டை வந்து தனியாக மாற்றிக்கலாம். இது வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல், இந்த மாதிரி மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹேண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஒன்று ஃபுல்லாகவே ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாடலு, ஒன்று கன் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு மாடலு. இதில் எது வேணாலும் நம்மளுக்கு மாற்றி போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் டிரைவர் இது ஸ்டேரிங் பிடிக்க மாதிரி தேவைப்படுதுங்கிறதுக்காக இது நான் போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு இதை இன்சர்ட் பண்ணி விட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழுத்திடும், நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேரிங் வீல் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை இது பண்ணினது. அதே மாதிரி இந்த லெக்கு ரெண்டுமே நல்லாவே ஒரு எல் ஷேப் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் ஆகும். அதே மாதிரி இது ஒரு எல் ஷேப்பு, ரெண்டு காலம், ரெண்டு முட்டியும். அதே மாதிரி இந்த ஷூ வந்து ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் இதேமாரி தான். கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷூ எடுத்து வச்சுட்டு வேறு ஷூ. இந்த ஷூ பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒன்று வந்து லென்த்தாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும். ஒரு வந்து மிலிட்ரி ஷூ மாதிரி இருக்கும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி ஷூ இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். இதை போட்டு சைடில் இந்த கேப் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃப்ரீயாக இருக்குது நல்லா. இது நீங்கள் எந்த பொசிஷன் வேணாலும் உட்கார வைக்கலாம், இப்போ படுக்க வச்சிடலாம். அதே டைமு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இப்படி வைக்கலாம். ஷூவை ரொட்டேட் பண்ணிக்கலாம், தலையை ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் இதை. அதே போல் இதுக்கு வந்து தலையில் போடுற மாதிரி ஒரு ஹேர் விக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தலை மொட்டடிச்ச மாதிரி தான் இருக்கும். இது வந்து விக்கை ஒன்று ஃபிட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஃபிட் பண்ணால் இது கொஞ்சம் ஓரளவுக்கு மொட்டையே நல்லா தான் இருக்குது. இது ஒரு மாதிரியே ஆதிகால மனுஷன் மாதிரி தெரியுறான் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்கானா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கொடுத்தது வந்து ரெண்டு ஸ்மால் பிளாஸ்டிக் கன்ஸு. இந்த பிளாஸ்டிக் கன்ஸை வந்து நீங்கள் சைடில் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஹோல் விட்ருக்காங்க. இதில் நீங்கள் வச்சுக்கலாம். இது நிற்க வச்சு நல்லா தாராளமாக நல்லா நிற்கிது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா நிற்கிது. கன் சேர்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அதேமாரி இதுக்கு ஒரு தொப்பி கொடுத்துருக்குறாங்க. தொப்பி பொறுத்ததால் சும்மா மேலே வச்சுக்கலாம், இப்படி நல்லா தான் இருக்குது. இன்னொன்று இதுக்கு ஒரு கோட், மிலிட்ரி கோட்டு மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் நான் போட்டுவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை தான், இருந்தாலும் இதை போட்டு காட்டுறேன். டிரைவர்ஸ்லாம் இதை போட்டுட்டு
மிலிட்ரியில் இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருந்தால் இந்த கோட்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி ஒரு இது காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து ஒரு ஸ்டேரிங் கொடுத்து அதில் உட்கார மாதிரி ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீலில் இது நல்லா இருக்குது. இதை மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேரிங் வீல் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை செஞ்சு அது என்ன சைஸ் தேவை ஸ்டேரிங் வீல் அதை ரெடி பண்ணி இப்படி உட்கார மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். கொஞ்சம் தூக்கலாம், நம்ம கொஞ்சம் தூக்கிறதா தூக்கலாம், அது அவ்வளோதான். வேணுங்கிறவங்க ஈபே என்ற அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணி அதில் போனீங்கன்னா உங்களை அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து கரெக்டாக பதிவு பண்ணிடுங்க. பதிவு பண்ணிவிட்டு அது நீங்கள் என்ன தேவையோ இமெயில் ஐடியெலாம் கேட்கும், அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தேவையோ என்ன மெட்டீரியல் தேவையோ டாலர்லாம் பாருங்கள். டாலர் உங்களுக்கு வந்து இந்திய மதிப்பீடு ரூபாய் கன்வெர்ட் பண்ணி பார்த்து எவ்வளோ ரேட்டு வருதுன்னு பாருங்கள். எனக்கு இந்த கட்டாயம் இது தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இது வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, எதுவும் கட்டாயம் கிடையாது. ஒரு ரியாலிட்டி ஒரு மினியேச்சர் ட்ரக்கு 1:14 பிக் சைஸு, அதாவது அந்த லாரி வந்து 3 ஃபீட்டில் இருக்குது. 3 ஃபீட்டில் இருக்கிற லாரி ஒன்று செய்கிறதுனால இப்போ இந்த லாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1:18 மாடல் 1:18 மாடல் இந்த லாரி. இந்த லாரிக்கு வந்து இந்த டாய்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும் உங்களுக்கு. அதனால் நான் வந்து ஒரு ஸ்மால் கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரக்கு செய்கிறேன். இது வந்து ஒரு 2.5 அடி வரும், 2.25 அடி வருது. நான் செய்கிறது வந்து ஒரு 3 அடியில் பெரிய ட்ரக்கு இப்போ செய்ய ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு தேவையானது டயர்ஸு, அதுக்குள்ள ஆக்சில்ஸு, லீப் ஸ்ப்ரிங் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சேஸ் ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லென்த் லாரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே லென்த்தாக தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த வண்டி வந்து நல்லா அகலமாக இருக்கும். 3 ஃபீட்டுங்கிறப்ப நினச்சி பாருங்கள், நல்லா லென்த்தாக இருக்கும். மெட்டல் அண்டு வுட்டெல்லாம் ரெடி பண்ணி ரியலாக வண்டி உங்களுக்கு எப்படி ஒரிஜினல் லாரி எப்படி இருக்கோ அதேமாரி கிட்டத்தட்ட இதுவும் ஒரிஜினல் லாரி மாதிரி தான் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து லோடு ஏற்றுனோம்னா நம்மளுக்கு வந்து லோடு எதுவும் ஏற்ற முடியல. ஏன்னா இந்த வண்டியோட ட்ரம்மு டயர்லாம் பார்த்திங்கன்னா ரப்பர் டயர் தான். ட்ரம்லாம் பார்த்திங்கன்னா பிவிசியில் இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கிற இப்போ வாங்கியிருக்க வண்டிகளெல்லாம் அலுமினியத்தில் இருக்குது, மெட்டலில் இருக்குது. அதனால் அதுக்கு ஹெவியான வண்டி செஞ்சிட்ருக்கேன். இப்போ அந்த வண்டி கூடி சீக்கிரத்தில் வரும். மகேந்திர வேனை ஒரு வீடியோ இப்போ அடுத்தது போட போகிறேன். இந்த வீடியோ முடிச்சு அடுத்து மகேந்திர வேனை வீடியோ போட போகிறேன். இது இப்போ தான் பட்டி பார்த்து அது பிரேம் பண்ணி அடிச்சிருக்கேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரப்போகுது. கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த வண்டி செஞ்சு இதில் டிரைவர் உட்காந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் எங்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்சாலும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நான் சீக்கிரமாக வீடியோ போட்டு அது உங்களுக்கு நிறையா வீடியோஸு, நிறையா வெஹிக்கிள்ஸு, நிறையா மாடல்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். விரைவில் அது நடக்கும். இப்போ இடையில கொஞ்சம் ப்ராப்ளத்தால் அது வந்து கேப் விழுந்துருச்சு. இப்போ கண்டினியூவாக வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக
வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆதரவு இப்போ கொடுக்குற மாதிரி கண்டினியூ எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக செய்கிற மாதிரி செஞ்சு வீடியோ போடுறேன். இப்போ எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இந்த லாரி மாதிரி ஹெவியான ஒரு லாரி அது எனக்கு செய்ய ஆசை. அதே மாதிரி எஸ்சி லாரி, என்னுடைய ஓல்டு மாடல் லாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாரி செய்யணும்னு ஆசை. ஓல்டு மாடல் பஸ்ஸு செய்யணும்னு ஆசை. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. டைம் எனக்கு பற்ற மாட்டேது. கம்பெனிக்கு போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியில் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இதை கிடைக்கிற கேப்பில் வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு டைம் பற்ற மாட்டேது. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை போட்டு வீடியோஸை அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறேன். எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி இப்போ போட ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு நண்பர் வந்து இந்த டாய்ஸ் பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணி முடித்தாச்சு. இதனோட ரேட்டு $16. நம்ம இந்திய மதிப்பு பார்த்திங்கன்னா 1230 250 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது. வேணுங்கிறே வாங்கிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.